இதோ பாரு, சினிமா தியேட்டர் போறதுக்கு முன்னாலே சொல்லிடுறேன், 50 ரூபாய்க்கு மேல செலவே பண்ண மாட்டேன். ஏங்க அதான் வீட்லயே சொல்லிட்டீங்கல்ல, 4 பேர் நடுவுல வேற சொல்லணுமா? உன் பசங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்ல, அங்க வந்து ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ் கேட்க கூடாது பாரு. இங்கே முறுக்கு இருக்கா வாங்கிக்க. வாங்க சீக்கிரம் வாங்க. பஸ் வந்துருச்சு வா. ஸ்டாப் ஸ்டாப். நித்யா வாங்க வாங்க சீக்கிரம் மறுபடியும் வாங்க. வா லட்சுமி. உள்ள போங்கயா. ஏன் கால வைக்கிற? வண்டி நிறுத்துங்கயா. விழுந்துக்கும் தொலைக்க போறியா? வர வேண்டித்தானே. வாடா. ஏண்டி நான் தான் போய் ஏறினேன்ல, நீ வந்து ஏற வேண்டியதானே? ஏங்க நீங்க ஆம்பளை ஓடி போய் ஏறிடுவீங்க, நான் பொம்பளை பசங்களை கூட்டிட்டு வர வேண்டாமா? ஆமா பொல்லாத பசங்க. சே நினைச்ச மாதிரி எங்க நடக்குது. நில்றாங்க. அம்மா. என்னடா? ஆட்டோல போலாமா? ஆட்டோ வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், சும்மா இருடா. யோ ஏற்கனவே பஸ்ஸுக்காரங்க தொலை தாங்க முடியல, இதுல இவனுங்க வேற. அம்மா படம் ஆரம்பிச்சிருவாங்கம்மா, ஆட்டோல போலாமா? படம் ஆரம்பிச்சாலும் சரி, பாதி படம் போனாலும் சரி, ஆட்டோல எல்லாம் போக மாட்டோம், பஸ்ல தான் போவோம். அதுதான் நம்ம தலையெழுத்து. ஆட்டோ வாயா. இப்ப ஆட்டோல போனா வீட்டுக்கு வரும்போது நடந்தா வரணும், சரியா? இப்ப சரினுங்க, வரும்போது உயிரிடுங்க. மீட்டர் போடையா? மீட்டர் ஓடாது சார். ஓடாத மீட்டர் எதுக்கே வச்சிருக்க? கேட்டு போட வேண்டியதானே? பிரபு வாடா. தயா 2 ரூபாய் போட்டு சார். எதுக்கே 2 ரூபாய்? 18 ரூபாய் தானே சொன்னேன். போயா. சார் போட்டு கொடுத்து போங்க சார். படம் போட்டுடுவாங்க, கொடுத்துடுவாங்க. கொஞ்சம் ஏமாந்தா மொட்டை அடிச்சிருவாங்களே. டிக்கெட் இல்ல சார். 2 டிக்கெட் சார். இல்ல சார். சார் இல்ல சார். என்னங்க கிடைச்சதா? கிடைச்சது. ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டான். ஒரே படி 9 மணி நேரம் சுத்திட்டு இருந்தா சீக்கிரம் கிளம்பினா கேட்டியா நீ? சரி விடுங்க, இன்னைக்கு இல்லனா இன்னொரு நாளைக்கு பாத்து. அதுக்காக இன்னொரு நாள் ஆட்டோவாக 18 ரூபாய் செலவு பண்ணிட்டு வர சொல்றியா? டிக்கெட் கிடைக்கலனா நான் என்னங்க பண்ண? 20 ரூபாய் 10 ரூபாய் டிக்கெட் 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 20 ரூபாய். யோ 12 ரூபாய்க்கு தெரியா? போயா. சரி சரி வாங்க. 15 ரூபாய்க்கு தெரியா? 20 ரூபாய் கொடுத்து தொலை. ஆட்டோவுக்கு 20 ரூபாய். ஏங்க கணக்கு அப்புறம் போட்டுக்கலாம், படம் ஆரம்பிக்க போகுது. வாங்க 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 சீக்கிரம் ஓடுங்க. இந்த பஸ்ஸா பிடிசி உள்ளதா QMC கார் அடி மணி வந்தாச்சு சிக்னல் தந்தா. ஏய் ஏந்திரா. பாரு இவள செலவு பண்ணி கொண்டு வந்து தூங்குதுங்க. சரி பிரபு. டேய் அங்க பாரு. அங்க பாரு. பிரபு ஏந்திர. உட்காரியா. யோ உட்காரியா. என்னையா பா? உட்காரியா. ஏந்திர ஏந்திர. சாவுறாங்க. என்ன ஏந்திர பா? காலடக்க ஓதவங்க. என்னங்க நீங்க? அங்க பாரு. எம்ஜிஆர் பாரு. எம்ஜிஆர் பாரு. எம்ஜிஆர் பாரு பாரு. ஏய் எங்க? தயா மீட்டருக்கு மேல போட்டு விடு சார். மீட்டருக்கு மேல பாறங்கள தான் தூக்கி பண்ணும். பய. டா உட்கார். ஏய் தூங்காத, சாப்பிட்டு தூங்கலாம். தொல்ல புடிச்சதுங்க. சே 10 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் கொடுத்து படம் பாருங்கன்னா படம் ஃபுல்லா தூங்கிட்டு வந்துக்குதுங்க. டேய் ஏமானுங்க. புள்ளைங்களா இதுங்க. சனியம் புடிச்சதுங்க. ஏங்க குழந்தைங்களை போய் சனியம் கிண்ணின்னு திட்டிட்டு. பின்ன என்னடி இந்த வீட்ல ஒண்ணா நான் திட்டம் போற மாதிரி நடக்குதா? சினிமாக்கு 50 ரூபாய் பிளான் பண்ணேன். இப்ப 90 ரூபாய் ஆயிருக்குது. மீதி 40 ரூபாய் அவன் கொடுக்கறது. ஏங்க சினிமாக்கு போயாச்சு, பார்த்தாச்சு, திரும்பியும் வந்தாச்சு. திருப்பி அது பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே. அப்ப பேசிட்டு இருக்கனா பைத்தியக்காரனா? எல்லாம் ஒண்ணு சொல்லி குத்தமில்லடி. ஏய் எங்கடி இன்னொரு செருப்பு? ஏய் ஏய் ஏந்திரா. எங்கடா இன்னொரு செருப்பு? ஏய் எங்கடா விட்ட? ஏய் சொல்டா. என்னங்க இப்படி வாங்க. டேய் கண்ணா எங்கடா செருப்பு விட்ட? சொல்லி தொலையேண்டா. சினிமா கோட்டை இல்லையா? இல்ல ஆட்டோல இட்ட. ஐயோ தபார் ஆட்டோ வந்து தியேட்டர்ங்குது. ஏன்னா ஒழுங்கா சொல்றடா நீ. ஏங்க குழந்தை தூக்கத்துல அப்படிதாங்க பேசுவா. என்ன இப்படிதான் பேசும்? திங்க தெரியுது இல்ல? போன வாரம் தான் 80 ரூபாய் கொடுத்து வாங்கின செருப்பு. அதுக்குள்ள உன்னை தொலைச்சாச்சு. இந்த ஆட்டோக்காரன் வேற இருக்கான பண்ண தெரியலையா?
எங்க போறீங்க? செருப்பு ஆட்டோல விட்டானா தியேட்டர்ல விட்டானா போய் பார்க்க வேணாமா? மணி 10 ஆக போகுது. இப்ப போய் என்ன தேட போறீங்க? அப்ப அப்படியே விட்டு சொல்றியா? என்கிட்ட பணம் என்ன கொட்டியா கிடக்குது? சும்மா பணம் சொல்லாதீங்க. குழந்தை தெரியாம தொலைச்சிட்டா. இப்ப அதுக்கு யார் என்ன பண்றது? சரி வாங்க சாப்பிடலாம். ஆமா, பெரிய சாப்பாடு சாப்பிட்டு தான் இப்ப எல்லாம் ஆகுது. டேய், சும்மா அழாதடா. அவர் கோவத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்களும் நடந்துக்கிறீங்க. அவர் வாங்கி கொடுத்து ஏதாவது ஒண்ணு ஒழுங்கா வச்சிருக்கீங்களா? பாரு, ஒன்னால அவர் சாப்பிடாம போயிட்டாரு. போய் கூப்பிடு போ. போனா அடிக்கும். இப்ப நீ போல நான் உதைப்பேன். போடா. ஏய் பத்மா, நீயும் அப்பா கூட்டிட்டு வரலாம். அப்பா, இனிமேல் செருப்பு தொலைக்க மாட்டேன். சாப்பிட வாங்கப்பா. ஏய், விட்றா, நீ போய் சாப்பிடு போ. வாங்கப்பா. ஏய், வாங்கம்மா வாங்க வாங்கம்மா. வணக்கம் வணக்கம். ஒத்தியா அம்மா, நான் வீட்டுக்காரன். புடிங்க சாவிய. அம்மா, தலைவர் வரலீங்களா? பின்னாடி வராரு. அஞ்சாரத்துக்கு மருகுபாண்டி, அஞ்சாரத்துக்கு மருகுபாண்டி, அஞ்சாரத்துக்கு மருகுபாண்டி, வருங்கால முதல்வர் அருகண்ணன் மருகுபாண்டி, வருங்கால முதல்வர், வருங்கால முதல்வர். புறம்போக்குகளா 500 ரூபாய் கொடுத்து 1000 மானம் வாங்கி போடுங்கறான்னா எங்க குப்பை தொட்டி கிடந்து வந்து தூக்கிட்டு வந்து போடுறீங்களா? எதிர்க்கட்சிக்கார பார்த்தா என்ன நினைப்பான்? டேய் படங்க. யார் இவன்? சுடுகாட்டுல எரிஞ்சிட்டு இருந்த பணத்தை பாதியில புடிக்கிட்டு வந்த மாதிரி கட்சிக்காரனா இவன்? தலைவரே, உங்க பேரை சொன்னாலே நம்ம கட்சிக்காரன் யாரும் வர மாட்டேங்கிறான். அவமானமா போட போதுன்னுட்டு ரோட்ல போற வரவனெல்லாம் கூட்டி கொண்டாந்து நிறுத்திருக்கேன். சரி, அது நமக்குள்ளே இருக்கட்டும். ஆமா, நான் வரும்போது வருங்கால முதல்வரே வாழ்கன்னு சொன்னது யாரு? அது நான் தான் ஓ, தலைவரே. நீதானா? அப்புறமா என்ன நீ வந்து தனியா பாரு. சரி. நீங்க எல்லாம் போய் லாரில இருக்கிற ஜாமான்களை இறங்குங்க. போங்க 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 போங்க. போ. ஏக்கா, ரொம்ப வசதியானவங்க போல இருக்கு. பார்த்தா அப்படிதான் தெரியுது. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? இனிமே யாராவது வாடகை கொடுக்க மாட்டேன்னு தகராறு பண்ணீங்க, அட்ரஸ் எல்லாம் மாக்கிடுவோம். ஜாக்கிரதை. அதுக்காக நீ ரொம்ப அழட்டிக்காத போயா. யார் வந்தா நமக்கு என்னடே? நம்ம வாடகை நம்ம கொடுக்க போறோம். நீ வா. டேய், அது அப்படியே இருக்கட்டும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க அங்க இருக்கிற ஜாமான்களை போய் இறங்குங்க. சரிங்க. தம்பி, ஆ, என்ன வீடெல்லாம் பிடிச்சிருக்குதா? ஆ, பரவாயில்ல. தம்பி, உனக்காகவே கையில இருந்த காசெல்லாம் செலவு பண்ணி பெயிண்ட் எல்லாம் வச்சிருக்கேன். அப்புறம் தம்பி, ஆ, யாருக்கு வீடு விட்டாலும் அட்வான்ஸ் வாங்காம விடுறதில்ல. தம்பி அரசியல்வாதியாச்சே, எங்க போயிட போகுதுன்னு விட்டுட்டேன். தம்பி, மாச வாடகை 2000 ரூபாய், 5 மாசத்துக்கு 10,000 ரூபாய் அட்வான்ஸ். இதுதான் என் வழக்கம். வழக்கத்தை நான் மாத்திக்கிறது இல்ல. வழக்கம் இருந்தா அதை மாத்தக்கூடாது. உங்களுக்கு எப்படி சில வழக்கங்கள் இருக்கோ அதே மாதிரி எனக்கு சில வழக்கங்கள் இருக்கு. என்ன தம்பி? நான் இதுவரைக்கும் யாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்ததே இல்ல. வாடகை கூட நான் இஷ்டப்பட்டா கொடுப்பேன். அதுவும் வீட்டுக்காரர் நடந்துக்கிற முறையை பொறுத்து. தம்பி, உன் வழக்கம் சரிதான் தம்பி. அதுக்காக அட்வான்ஸ் கூட கொடுக்கலன்னா எப்படி? அட, திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு உனக்கு ஒரு வழக்கு இருக்குன்னா எனக்கு ஒரு வழக்கு இருக்குன்னு சொல்றல, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? ச்சே, உன் கூட பேசிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்றதை விட்டுட்டேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஐ அம் அஞ்சாசிங்கம் ஸ்பீக்கிங். என்னது? ஒத்து வர மாட்டேங்கிறானா? என்ன பணம் கேக்குறானா? பணம் கேட்டா கைய கால எடுத்துருங்கப்பா. இதுக்கு போய் நான் வந்துகிட்டு ஒரு 2-3 கொலைன்னா ஒரு அரசியல்வாதி தலையிடல நியாயம் இருக்கு. கை காலுக்கெல்லாம் நான் எதுக்குப்பா? போன வைடக்கல. பெரியவரே, நீ என்னமோ கேட்டியே? நான் ஒண்ணு கேட்கலையா? அட்வான்ஸ் ஏதோ தம்பி, பணம் உங்ககிட்ட இருந்தா பேங்க்ல இருந்த மாதிரி சொல்லுவாங்க. வரேன். என்னங்க டெம்போ வாடகை பணம்? பெரியவரே, வாடகை எவ்வளவு? 1500 ரூபாய். ஏண்டி அறிவு கேட்டவள, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, புறப்படும் போது ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ பேங்க்ல இருந்து கேஷா மாத்தி பேங்க்ல வச்சுக்கன்னு சொன்னா கேக்குறியா நீ? ஒரு அரசியல்வாதி சில்லறத்தனமா 1000-500 பாக்கெட்ல வச்சிட்டு இருக்க முடியுமா? வந்த இடத்துல யார் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்? நைனாவை தவிர. நைனா, அந்த லாரிக்கார பையனுக்கு ஒரு 1500 ரூபாய் கொடுத்தனும். எவ்வளவு தம்பி? 1500. சரி தம்பி, எங்காவது கடனாவது வாங்கி கொடுத்துறேன். வரேன். பாவங்க, பார்த்தா நல்லவரா தெரியுது. அந்த வாடகை படம் போது கொடுத்துருந்துருக்கலாம்ல. போடியே அறிவு கட்டவள, போன இப்பதான் அவனே கொண்டு வந்து வச்சிருக்கான். அத நான் ரிங் பண்ணாம பேசுறேன். அத உண்மைன்னு நினைச்சு மிரண்டு ஓடுறான்னா அவன் எப்படிப்பட்ட கேனைனா இருப்பான்? அவங்கிட்ட எல்லாம் பணத்தை கொடுத்தா ஒழுங்கா வச்சிருப்பானா? பணம் எல்லாம் யார் கிட்ட இருக்கணுமோ அவங்க கிட்ட தாண்டி இருக்கணும். முதல்ல பொருளாதாரத்தை புரிஞ்சுக்க. போடி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.